அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கனி மேடையில பாடிக்கிட்டு இருக்காங்க. வைகுண்டம் சொல்றாங்க, மாப்பிளைய வாழ்த்தி பாடு கனிங்கிறாங்க. கனியும் மாப்பிளைய வாழ்த்தி பாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சண்முகம் மட்டும் ஒரே குழப்பத்தோட இருக்காங்க. என்ன சண்முகம், ஏன் இப்படி குழப்பத்தோட இருக்கேன்னு முத்துப்பாண்டி கேட்குறாங்க. டே வெங்கடேஷ் மண்டபத்துக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கான், அதுவும் மாறு வேஷத்துல சுத்துறான், அவனை எப்படியாவது நம்ம கையும் களவுமா பிடிக்கணுங்கிறாங்க சண்முகம். முத்துப்பாண்டி அங்க வராங்க. பரணி முத்துப்பாண்டி கிட்ட சொல்றாங்க, ஆமாலே பரணி, இப்பதான் வெங்கடேஷோட அப்பா அம்மாவை போய் பார்த்து பேசிட்டு வர, கூடவே வெங்கடேஷ் மட்டும் இல்ல மாலதியும் கூட்டு சேர்ந்திருக்காங்கிறாங்க. இதை கேட்டதும் சண்முகம் இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பாண்டி சொல்ற அப்படின்னு கேட்கவும், ஆமா இந்த மாலதி வெங்கடேஷ் 2 பேருமா கூட்டு சேர்ந்திருக்காங்க. மாலதி அறிவழகனை விரும்புறதா ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்ததான் 2 பேரும் கூட்டு சேர்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. இதை கேட்டதும் பரணி சொல்றாங்க, ஆமா இவங்க 2 பேத்துக்கும் தான் எந்த சம்மந்தமே இல்லையே, அவதுக்காக இந்த வேலையை பாக்குறாங்கிறாங்க. அதான் இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கு வெங்கடேஷ் மாலதி 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு இப்ப மாறு வேஷத்துல வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணுங்கிறாங்க. சரி நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம வேணா அந்த விஷயத்தை பத்தி வைஜெயந்தி மேடத்துக்கிட்ட சொல்லிடலாமான்னு கேட்குறாங்க. இது ஏற்கனவே வைஜெயந்தி மேடத்துக்கு தெரியுமா என்னமோ தெரியலையே, ஆனால் அவங்களும் டென்ஷனாக தானே இருக்காங்க. சரி நம்ம மறைக்கக்கூடாது, சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வைஜெயந்தி என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. வைஜெயந்தி கிட்ட இந்த தகவலை சொன்னதும் வைஜெயந்தி மனசுக்குள்ள ஒரு பயத்தோட, ஐயோ நம்மளை பற்றி ஏதாவது வெங்கடேஷோட அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்களா, சண்முகத்துக்கு நம்மளை பற்றின விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. ஆமாம் வெங்கடேஷோட அப்பா அம்மாவை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, நீங்கள் எல்லாரும் சொன்னால் பயந்துக்குவீங்கன்னு தான் நானும் இது வரைக்கும் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. எனக்கு இந்த விஷயம் தெரியும். வெங்கடேஷை பிடிக்கிறதுக்காக குரு முதற்கொண்டு ஒரு டீமே அவங்கள சுத்திட்டு இருக்காங்க. சீக்கிரமா வெங்கடேஷை பிடிச்சிடுவாங்க. முத்துப்பாண்டி நீங்களும் மண்டபத்துக்குள்ள தேடி பாருங்கிறாங்க வைஜெயந்தி. மேடம் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு யோசனைங்கிறாங்க பரணி. என்ன சொல்லு அப்படின்னு கேட்கவும், ஆமா நம்ம முகூர்த்தம் 9 to 10க்குள்ள வச்சிருக்கோம்ல, அதை முன்னாடியே வச்சுட்டா என்ன, அநேகமா இந்த வெங்கடேஷ் முகூர்த்த நேரத்துல தான் வந்து ஏதாவது ஒரு விபரீதத்தை பண்ணுவான், அதுக்கு முன்னாடியே நம்ம முகூர்த்தத்தை முடிச்சுக்கிறது நல்லதுங்கிறாங்க பரணி. இது கேட்ட சண்முகம் முத்துப்பாண்டி வைஜெயந்தி இவங்க எல்லாருமே, ஆமா பரணி நீ சொல்ற யோசனை நல்ல யோசனையா இருக்கு, முகூர்த்தத்தை நேரமே முடிச்சிட்டா கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும், நல்லபடியா கல்யாணம் நடந்து முடியணும்னு நானும் எதிர்பார்க்குறேங்கிறாங்க வைஜெயந்தி. ஆமாம் மேடம் இதுதான் சரியான சந்தர்ப்பம், குறித்த நேரத்தை விட 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முகூர்த்தத்தை வச்சுட்டா எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்லைங்கிறாங்க பரணி. ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான் பரணின்னு சொல்கிறாங்க. சரி முகூர்த்தத்தை மாற்றி வச்சது வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம், நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட மட்டும் சொல்லி வச்சிடலாங்கிறாங்க சண்முகம். சரி அறிவழகன் குடும்பத்திலையும் சொல்லிட்டு நான் எச்சரிக்கை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சண்முகம் அந்த பக்கம் போகிறாங்க. முத்துப்பாண்டி வெங்கடேஷை தேடுறதுக்காக மண்டபத்துக்குள்ளே அலைஞ்சிட்டு இருக்காங்க. மேடம் நீங்களும் கொஞ்சம் நேரமே தயாராயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வைஜெயந்தியும் சரி பரணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வைஜெயந்தி மனசுக்குள்ளே ஒரு திருப்தியாக நினைக்கிறாங்க, அப்பாடா எப்படியோ நாம் போட்ட திட்டம் எதுவுமே இவங்களுக்கு தெரியல, வெங்கடேஷ் மட்டும்தான் இந்த கூட்டா மாலதியும் சேர்த்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக முயற்சி பண்ணுறாங்கங்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்குள்ளே நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோங்கிற விஷயம் இது வரைக்கும் தெரியல, தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வைஜெயந்திக்கு இருக்குது. இருந்தாலும் சரி அவங்களுக்கு தெரியாது இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிட்டு திருப்தியாக இருக்காங்க. எப்படியோ நாம் நினச்ச மாதிரியே நம்ம பையனோட கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சா போதும்னு நினச்சிட்டு இருக்காங்க வைஜெயந்தி. உடனே குருவுக்கு ஃபோன் பண்ணி, இதை பார் குரு நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அங்கே நடக்கிற விஷயங்கள் அத்தனையும் இங்கே சண்முகத்துக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க. ஐயோ மேடம் என்ன சொல்கிறீங்க, நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சாங்கிறாங்க. அந்த பாதி தான் தெரிஞ்சிருக்கு, மீதி தெரியாது. வெங்கடேஷ் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக திட்டம் போட்டு மாறு வேஷத்தில் வந்திருக்கிற வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்கு. வெங்கடேஷோட அப்பா அம்மா கிட்ட போய் விசாரிச்சிருக்காங்க, கூடவே மாலதியும் கூட்டா இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதனால முகூர்த்தத்தையும் மாற்றி வச்சிருக்காங்க, எச்சரிக்கையாகவும் இருக்காங்க. இதுதான் நல்ல சான்ஸ், நீ எக்கனத்தை கொண்டு வெங்கடேஷையோ மாலதியோ பார்த்தாலும் விட்டுறாதா, மாலதியை கண்ணில் கண்டதும் போட்டு தள்ளிருங்கிறாங்க. மேடம் கொலை பண்ணுறதான்னு கேட்குறாங்க குரு. பன்னீர் தயங்காதா அப்படின்னு வைஜெயந்தி சொல்லிடுறாங்க. சரி மேடம் கண்ணில் பார்த்ததும் போட்டு தள்ளிடுறேங்கிறாங்க. மாலதி போலீஸ்கிட்டையும் குருக்கிட்டையும் தப்பிச்சு போய் ஒரு வீட்டில் ஒண்டியிருக்காங்க. அங்கே சரி இதுக்கப்புறமா நம்மளை உயிரோடு விட்டு வச்சிருக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம அறிவழகன்கிட்ட இந்த தகவலை சொல்லிடணும்னு சொல்லி மாலதி அறிவழகனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அறிவழகன் ஃபோனை பார்க்குறாங்க, மாலதி தான் ஃபோன் பண்ணுறா, இவ எதுக்கு ஃபோன் பண்ணுறா, மாலதி கிட்ட பேச விருப்பம் இல்லாமல் கட் பண்ணி விடுறாங்க அறிவழகன். மாலதி பயத்தில் திரும்ப திரும்ப அறிவழகனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. கனி பாடி முடிச்சதுமே அறிவழகன் தன்னோட காதலை எல்லார் முன்னாடியும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு கையில் இருந்த செல்ஃபோனை ரத்னா கிட்ட கொடுத்துட்டு மேடைக்கு போகிறாங்க. இங்கே ரத்னா கையில் வச்சிருக்கிற செல்ஃபோன் மாலதி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் ஆன் பண்ணி வச்சிடுறாங்க ரத்னா. அறிவழகன் தான் ஃபோன் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு மாலதி ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அறிவழகன் ஸ்டேஜ் ஏறினதும் உடனே ரத்னாவை பார்க்குறாங்க. ரத்னாவை சின்ன வயசில் பார்த்ததுலேருந்து இன்னை வரைக்கும் அவங்க எப்படி ரத்னா கிட்ட பழகுனாங்க பேசினாங்க, ரத்னா கூட சேர்ந்து வாழணும்னா ரத்னா என்ன படிக்கிறாளோ அதைத்தான் நம்மளும் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டு படித்தேன், ஆசைப்பட்ட மாதிரியே ரத்னா வேலை செய்கிற இடத்துலயே நானும் திரும்ப வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன்னு அறிவழகன் அவங்க நடந்த கதைகள் அத்தனையும் சொல்லிட்டு இருக்காங்க. ரத்னா மேலே சின்ன வயசுலேருந்து வச்சிருந்த காதலை அப்படியே அள்ளி கொட்டுறாங்க அறிவழகன். அறிவழகன் ரத்னா மேலே வச்சிருந்த காதலை சொல்ல சொல்ல ஃபோனில் அந்த பக்கமாக மாலதியும் கேட்டு கண் கலங்கிட்டு இருக்காங்க. சே அறிவழகனும் ரத்னாவும் எவ்வளோ உண்மையாக நினைச்சிருக்காங்க, நான் தான் இடையில பொந்து இப்படி தப்பு பண்ணிட்டேனே, இப்போ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்னை காப்பாத்துங்கன்னு உயிர் பிச்சை கேட்க கூட வலை இல்லாமல் இப்போ தவிக்கிறோமேன்னு அழுதுகிட்டு இருக்காங்க மாலதி. இந்த வெங்கடேஷ் கூட சேர்ந்ததுனால எப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டோமே, தப்பிக்கிறதுக்கும் வழி தெரியல, நிச்சயமா இந்த குரு
என்னை பார்த்தா கொன்னே போட்டுடுவான். எதுக்கு முன்னாடி நம்ம யாரையாவது உதவி கேட்டே ஆகணும்னு மாலதி துடிக்கிறாங்க. யார்கிட்ட சொல்றது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ரத்னாவோட நம்பர் இருக்கு. ரத்னாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ரத்னா ஃபோன் எடுக்கவே இல்லை. சரி சண்முகத்துக்கே ஃபோன் பண்ணலாம். சண்முகம் எப்படியாவது நமக்கு உதவுவாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலதி உடனே சண்முகத்துக்கு ஃபோன் பண்றாங்க. சண்முகம் ஃபோன் நம்பரை பார்க்குறாங்க. என்னது புது நம்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்றாங்க. அங்க சத்தத்துல எதுவுமே கேட்கல. திரும்பவும் ஃபோனை கட் பண்ணி வைக்கிறாங்க சண்முகம். குரு மாலதியா அங்கங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா மாலதி குரு கண்ணுல படாம ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. மாலதியை மட்டும் பிடிக்கலன்னா வைஜெயந்தி மேடம் நம்மள அசிங்கமா காரி துப்பிடுவாங்க. அவங்க முன்னாடி போய் நிக்கவே முடியாது. அப்படி அவங்க டீம்ல இருக்கிற கான்ஸ்டபிள் எல்லாம் இன்னும் அவசரப்படுத்துறாங்க. சீக்கிரமா அந்த மாலதியை தேடி கண்டுபிடிங்க. அவ அநேகமா இந்த ஊரை விட்டு எல்லை விட்டு கூட தாண்டி இருக்க முடியாது. இங்கதான் எங்கேயாவது பதுங்கி இருப்பாளா இருக்கும். சீக்கிரம் கண்டுபிடிங்கிறாங்க. அங்கங்க எல்லாரும் மாலதியை தேடிட்டு இருக்காங்க. பொழுது விடிஞ்சிருது. பொழுது விடிஞ்சதும் எல்லாரும் பரபரப்பா முகூர்த்தத்தை சீக்கிரமா முடிக்கணுங்கிறாங்க. அப்ப எசிக்கு வந்து சொல்றாங்க பாக்கியத்துக்கிட்ட, அத்தை என்னத்தை இது அண்ணா திடீர்னு திடுதுப்புன்னு இப்படி முகூர்த்த நேரத்தை மாற்றி வைப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா சிவபாலன் போய் வீரா கழுத்துல தாலியை கட்டுவானாங்கிறாங்க. எசிக்கு ஏண்டி கவலைப்படுற? அதான் சூடாமணி மாதிரி நீ நம்ம கூடவே இருக்கும்போது நமக்கு ஏண்டி கவலை? நிச்சயமா என் பையன் சிவபாலன் தான் உன் அக்காக்காரி வீரா கழுத்துல தாலி கட்ட போறான் பாரு. இது தாண்டி நடக்க போகுது. அவங்க எல்லாம் எந்த நேரம் வேணாலும் மாத்தி வச்சுக்கிட்டு போகட்டும். நமக்கு என்ன அது வீரா சிவபாலன் கல்யாணம் தான் பாருங்கிறாங்க பாக்கியம். என்னமோ அத்தை நீ தான் சொல்ற. நீ சொல்றது நடந்தா போதும். உன்னைத்தான் நானும் நம்பிட்டு இருக்கேன். நீ சொல்றதுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த போலீஸ்காரமாவாங்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுவும் வீராவுக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆகல. பாத்தீங்கல்லங்கிறாங்க எஸ்கி. அடியே அதை பத்தி ஏண்டி யோசிக்கிற? என் மவன் அப்படி வந்து நின்னா எப்படி ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி இருக்கான். வீராவுக்கும் சிவபாலனுக்கு தான் ஜோடி பொருத்தம் அருமையா இருக்கு. நீ வேணாலும் பாரு. சூடாமணி மதனி நிச்சயமா சிவபாலன் தான் வீரா கழுத்தில் தாலி கட்ட வைக்க போறாங்க. நீ வேணாலும் பார்த்துக்கிட்டே இருங்கிறாங்க பாக்கியம். ஆமா அத்தை நீ சொல்றதுக்கு தான் நானும் தலையாட்டிட்டு இருக்கேன். நானும் அப்படிதான் நம்புறேங்கிறாங்க. அங்க சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் வராங்க. வந்ததும் என்ன பாக்கியம் இன்னும் கனவு கண்டுட்டு இருக்கிறியா? ஓ மாவ வீரா கழுத்தில் தாலி கட்டுவேன்னு நினைக்கிறியா? அந்த ஏற்கனவே ஏமாந்ததுனால தான் இந்த ஆளாக்கு நம்ம வீட்டில் வந்து அலாசிக்கிட்டு இருக்கா. அடுத்தது அந்த பொண்ணு வரவே மாட்டா பாரு. நாம நினைக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா. பாக்கியத்துக்கு கோட்டி தான் பிடிச்சிருக்கு. இந்த சிவபாலனை வெளியில போடான்னு சொன்னா அவனும் இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். சரி அவன் தான் வீரா மேல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டானே. இவ தான் சும்மா பைத்தியம் முடிச்ச மாதிரி உளறிக்கிட்டு இருக்கா. போலீஸ்கார மாமாவன் தான் வீரா கழிச்சு தாலி கட்ட போறான். இவ தான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு போறாங்க. என்னத்த இது மாமாவும் இப்படி சொல்றாரு? வேலை மாமா அந்த போலீஸ்கார அம்மாலாம் நினைச்ச மாதிரி கௌதம் தான் வீரா கழிச்சு தாலி கட்டிடுவாரோன்னு பயமா இருக்குதே அத்தையா அப்படிங்கிறாங்க எஸ்கி. அடியே எஸ்கி அந்த போலீஸ்கார மாமாவை வேணா பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு மேடையில் வந்து இந்த வீரா பக்கத்தில் வேணாலும் உட்காரட்டு. ஏன் மாலையை கூட கழுத்தில் போட்டுக்கிட்டும் பக்கத்தில் உட்காந்துருக்கட்டும். தாலியை கூட கையில் எடுக்கட்டும். ஆனால் தாலியை வீரா கழுத்தில் கட்ட போகிறது என்னமோ என் மவன் தான். இது தாண்டி சத்தியங்கிறாங்க பாக்கியம். என்னத்தை இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்? கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உறுதியாக தாண்டி நிற்பேங்கிறாங்க பாக்கியம். ஏன்னு கேட்டால் என் மதனியும் இங்கே தான் இருக்கா. அவன் நிச்சயமா இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுப்பா பாருங்கிறாங்க. முகூர்த்த நேரம் நேரமே வச்சதுனால மணமேடையில பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் நேரமே தயாராகி வந்து மணமேடையில உட்காந்துருக்காங்க. சண்முகம் பதட்டமாவே இருக்காங்க. இங்க பரணியும் வீரா ரத்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ணா வந்து தேவையானதை பண்ணிட்டு இருக்காங்க. மாலதி சண்முகத்துக்கு முயற்சி பண்ணி எப்படியோ சண்முகத்துக்கு போன் பண்ணிடுறாங்க. சண்முகம் அந்த போனை அட்டன் பண்ணிடுறாங்க. யாருங்க பேசுறது அப்படிங்கவும் அங்க வாத்திய மேலதாள சத்தத்துல சண்முகத்துக்கு எதுவுமே கேட்கல. வெளியில போய் பேசுறாங்க. எதுக்காக இத்தனை தடவை போன் பண்ணியிருக்காங்க யாருன்னு தெரியலையேன்னு சண்முகத்துக்கு சந்தேகமா இருக்கு. சரி என்னன்னு தான் கேட்கலான்னு கொஞ்சம் சத்தம் இல்லாம இடத்துல போய் போன் பேசுறாங்க. இங்க முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. ஐயர் வந்ததும் உடனே தாலியை எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு கொடுக்குறாங்க. பரணி தான் எல்லார்கிட்டையும் கொண்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கி பரணி சண்முகத்தையே பாக்குறாங்க. இவ என்ன வெளியில போய் என்ன அப்படி அர்ஜென்ட்டா போன் பேசிட்டு இருக்கான்? ஒருவேளை வெங்கடேஷ் கீழ் கிடைச்சிருப்பானா அப்படின்னு குழப்பத்தோடவே பரணியை எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த சண்முகம் யார் பேசுறீங்கன்னு கேட்கறாங்க. நான் மாலதி பேசுறேங்கிறாங்க. மாலதியா எதுக்கு அம்மா இப்ப எனக்கு போன் பண்ணிருக்கேன்னு கேட்கவும் அவங்களுக்கு நடந்த ஆபத்தை சொல்றாங்க. செய்து அந்த வைஜந்தியை நம்பிடாதீங்க. அந்த அம்மா அவங்க பையனுக்கு உங்க பொண்ணு ஏன் கல்யாணம் பண்றாங்கன்னு தெரியுமா? உங்களால தான் அந்த விருமன் இறந்ததாவும் உங்களை பழி வாங்கறதுக்காக தான் அந்த அம்மா அவங்க வீராவை லவ் பண்ண வச்சு இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் உங்க குடும்பத்தையே பழி வாங்கறதுக்கு தான் அந்த அம்மா இவ்வளவு பெரிய திட்டம் போட்டு வீராவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க மாலதி. சரி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க சண்முகம். அறிவழகன் நான் விரும்பினது உண்மை. ஆனா வெங்கடேஷ் ரத்னாவை விரும்புறாரு. அறிவழகன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சேன். வெங்கடேஷ் ரத்னா கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ரத்னாவோட கல்யாணத்தை நிறுத்திட்டா அவங்க பையனோட கல்யாணம் நின்று போயிடுங்கிறதுக்காக இப்ப என்ன கொல்ல திட்டம் போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க மாலதி. இப்பதான் சண்முகத்துக்கு வைஜெயந்தியோட தந்திரம் என்னங்கிறது தெரியும். மாலதி சொல்லி முடிச்சுட்டு எப்படியாவது என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறாங்க. சரி நீ அங்கேயே இரு, பாதுகாப்பா பத்திரமா இரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சண்முகம் உள்ள வந்து பாக்குறாங்க. இரு தாலி கட்ட நேரம் ஆச்சுன்னு எல்லாத்தையும் முன்னாடி வர சொல்றாங்க. அப்ப சண்முகத்தை பரணி தேடிக்கிட்டு இருக்காங்க. டே எங்கடா போன? தாலி கட்டுற முகூர்த்த நேரம் ஆச்சு பாரு, வந்து முன்னாடி நில்லு அப்படின்னு சண்முகத்தை இழுத்துக்கிட்டு போறாங்க பரணி. ஐயர் தாலி கட்ட சொல்லி தாலியை ரெண்டு பேரும் மாப்பிள்ளை கையிலையும் கொடுக்குறாங்க. அப்ப அறிவழகன் ரத்னா கழுத்துல தாலியை கட்டிடுறாங்க. சண்முகம் சிவபாலன் கையில தாலி எடுத்து கொடுத்து நீ போய் வீரா கழுத்துல கட்டுங்கிறாங்க. சிவபாலனும் வீரா கழுத்துல தாலி கட்டிடுறாங்க. இதுக்கு வருதே கோவம் என்ன நடக்குது